ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோ ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. மதியம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். மால்ல பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு சும்மா மாலை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கோவிலுக்கு போனோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா மதியமெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல தான் ஓப்பன் பண்ணாங்க. பெசன்ட் நகர் பீச் கிட்ட ஆறுபடை முருகர் கோவில். அந்த கோவில் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க. போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடு பார்த்தோம். அவ்வளோ அழகா இருந்தது. அந்த வீடு பாத்தீங்கன்னா விஜய் சார் இதுல ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு டிரைவர் அண்ணா. நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு காமிச்சாரு. சென்னையவே கார்ல சுத்தி பார்த்தோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய அந்த அண்ணா சொல்லிட்டே வந்தாரு. இதுக்கு முன்னாடி சென்னை போனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ கரெக்டா போவோம், மாலுக்கு போவோம். என்ன திங்ஸ் வேணுமோ, ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாங்கிட்டு மேக்கப்க்கான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்க வந்துருவோம். வேற எங்கேயும் போய் பார்த்தது கிடையாது. மெரினா பீச்ச தவிர. ஆனா இந்த தடவை நிறைய நாங்க சுத்தி பார்த்தோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா, ஓம் வடிவத்துல நம்ம கோவில் சுத்தி வரணும். ஆனா நாங்க அப்படி போக முடியல. ஏன்னா, அங்க முன்னாடியே மேப் போட்டிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு ஐயர் பூஜை பண்றதுனால ஒவ்வொன்றும் லேட்டா தான் ஓப்பன் பண்ணாங்க. அதனால நாங்க எதெல்லாம் ஓப்பன்ல இருக்கோ அதெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ஈவினிங் அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்தது. பீச்ல ஈவினிங் டைம் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து நான் போய் தண்ணிலலாம் நனையல. ஏன்னா ஈவினிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டா மறுபடியும் ரிட்டர்ன் ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுனால நான் போகல. இவங்க 3 பேர் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. பீச்ல ஈவினிங் டைம்ல அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் அங்க ஃபேமஸான இந்த மட் காஃபி குடிச்சோம். எனக்கு லைட்டா மண்ணு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒன் டே ட்ரிப்ல ரொம்ப சூப்பரா சென்னையை நிறையவே சுத்தி பார்த்துட்டு வந்தோம். போன ட்ரெயின்லயே ரிட்டர்ன் ஏற்காடுலயே நாங்க வீட்டுக்கு 11 மணிக்கு கிளம்பி காலையில 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு அடுத்த நாள் தைப்பூசம். உடனே நாங்க சென்னிமலை கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.